நம்ம வீட்டில் முதுமையானவர்கள் இருந்தால் அது பிளஸ்ஸிங், அது ஆசீர்வாதம். முதுமையானவர்கள் இல்லை என்றால் அது சாபம். அப்படியா பாஸ்டர்? ஆமா. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை, சாபமாக்கும். எல்லாரும் ஆல வயதில் செத்து போவார்கள், சாபம். அப்ப நம்ம வீட்டில் வயசு காலம் இருக்குதுன்னு சொன்னா நம்ம புரியணும் ஆசீர்வாதம்னு அர்த்தம். நம்ம இப்ப நினைக்கிறது இந்த கிழவி சாவ மாட்டாள. ஆனா நம்ம கிழவி ஆகும்போ 87 வயசு தாண்டியாச்சு. இப்ப பாஸ்டர் வந்து, பாஸ்டர் காலு விளங்கல்ல, இடுப்பு வளையல்ல, குறுக்கு நிமிரல்ல, கை உயரல்ல, வா திறக்கல்ல, மூச்சு விடல்ல, கண்ணு தெரியல்ல, ஆமா முடி கறக்கல்ல. வயசு எத்தனை? 87. சரி, நீ மாமி இப்ப மருமோளா இருந்தப்ப மாமியாருக்கு வயசு என்ன? 70. அப்ப நீ என்ன சொன்ன? களவு சாவும் செய்யாத. மாமி சாவணும், நீ இருக்கணுமா? ஒன்னுடும் படுவா. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சவுண்ட் குறையுதியா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உன் வீட்டில் கிழவர்கள் இருப்பதில்லை, அது ஏலிக்கு கொடுத்த சாபம். வயதானவர்கள் இருக்கணும், அதான் நீடித்த வாழ்க்கையின் அடையாளம். தெய்வம் நம்ம குடும்பங்களில் உண்டு என்பதற்கு அடையாளமே, தெய்வம் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமே நம்முடைய வீட்டில் இருக்கிற வயோதிபர்கள்.